வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லவ் சாங் லிரிக்ஸ் வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் இருக்கும், இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் பேஜ் வந்து ஷோ ஆகும். கொலேஜ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கிரிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி 4 ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷார்ப்பாக வந்து 4 ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே கேன்வாஸை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஏதாவது ஒரு ஃபோட்டோவை நீங்கள் மாற்றி செட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணி மாற்றி செட் பண்ணிக்கோங்க. தேவை அப்படின்னா செட் பண்ணிக்கலாம், இல்லை வேணாம் அப்படின்னா விட்டுருங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்டையும் ஃபுல்லாக மைனஸ் பண்ணுங்கள். லைட்னஸையும் மோஸ்ட்லி வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபோட்டோவை சேவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை கலர்ஃபுல்லாக செட் பண்ணுறதா இருந்தாலும் செட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டாக செட் பண்ணுறதா இருந்தாலும் செட் பண்ணிவிட்டு ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. இப்போ ஃபோட்டோன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போ நம்ம எடிட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியலும் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒயிட் ஃப்ரேம் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி என்னோடய சேனல் நேமை மட்டும் கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ இந்த இமேஜை ஜூம் பண்ணிவிட்டு லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ரொட்டேட் பண்ண வேணாம், இந்த மாதிரி லைட்டாக ரொட்டேட் பண்ணிட்டு இதை வந்து இந்த மாதிரி மேலே செட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு கீழே மறுபடியும் பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ அந்த ஃப்ரேம்குள்ளே இதை வந்து நம்ம செட் பண்ணுறோம். இந்த ஃபோட்டோவுக்கு சைட்லலாம் நான் எப்படி கொஞ்சம் லைட்டாக ஸ்பேஸ் விட்டுருக்கேன்றதை பார்த்தீங்கனாலே தெரியும் ஒயிட்டு. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஃப்ளவர் இமேஜ் வந்து இந்த மாதிரி பிஎன்ஜாக கொடுத்துருப்பேன். இதை செலக்ட் பண்ணிட்டு இதை இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ தேவை அப்படின்றனா யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லைனா எடுத்துருங்க. அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வச்சு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி சைடாக அந்த ஃப்ரேமில் உங்களுக்கு எந்த இடத்துல வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து சைடாக அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பேப்பர் பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஜூம் பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் அந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் பேக்கில் வர ஆப்ஷனை கொடுத்து பேக்கில் வந்துடுங்க. மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இப்போ ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. இப்போ மறுபடியும் வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு கேன்வாஸில் 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு அதோடைய டைம் டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிடுங்க. மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த சாங்கை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ லிரிக்ஸ் வீடியோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு லிரிக்ஸ் சாங்கை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கிராப் ஆப்ஷனில் போய்ட்டு அதில் ஏதாவது வாட்டர் மார்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் கிராப் பண்ணிடுங்க. மறுபடியும் டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒயிட் ஸ்க்ரீனாக டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பிளண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோவை ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு இந்த பேப்பர் இமேஜ் மேலே இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஏதாவது நீங்கள் லிரிக்ஸ் சாங் தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, அங்கே ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எகைன் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். எமோஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது 3 or 4 எமோஜஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 எமோஜஸ் ஆட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கிறேன். அதோட சைஸை கம்மி பண்ணிடுங்க. ஸோ கம்மி பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபோட்டோ ஃப்ரேமில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு லுக்காக வந்து ஷோ ஆகும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை செலக்ட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. வால்யூம் ஆப்ஷனில் ஃபுல் வால்யூமையும் மைனஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துடுங்க. பிளண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனுக்கு கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு லிரிக்ஸோட சூப்பராகவே ஒரு லவ்லியாக வந்து ஷோ ஆகும். நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், தேவையான குவாலிட்டியில் வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.